எங்க அக்கா இந்த மாதிரி ஆர்டிஸ்டா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு எவ்வளவு பயந்து வாழ்ந்து நாட்கள் இருக்கு தெரியுமா. என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் they are not happy with that money. பட் ஸ்டில் தென் இந்த மாதிரி காமிச்சாதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது சினிமால இன்னமும் இருக்கா? இருக்கு. எனக்கே பயங்கரமான கேள்விகள் என்ன நானே என்ன கேட்டுப்பேன். எப்படின்னா 5 வேளை நான் தொழுகை பண்ணிட்டு வேலையே செய்யாம இருந்தா எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? So why you didn't get married? Nobody married me. Taste Daily. Taste the Daily. இப்போ இன்ஸ்டாகிராம்ல பாத்தீங்கன்னா நிறைய விமென்ஸ் வந்து கிளாமரஸாவே வீடியோஸ்லாம் போடுறாங்க. பட் அட் காஸ்ட் அது வந்து எப்படி அது போய் முடியும் அப்படின்றது தெரியல. ஃபேமிலி அந்த மாதிரி எல்லாம் வரும்போது நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஸோ அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன். இல்ல அவங்க பண்றது ஏதாவது கரெக்டா. நாங்க எதுவும் எங்க ஃபேமிலிக்காக நான் பண்ணேன். என்ன மாதிரி நிறைய கிளாமர் ஆர்டிஸ்ட் இருந்திருக்காங்க. நாங்க பண்ணோம், அதுல சம்பாதிச்சோம், அதுல வந்து வீட்டுல இருக்கிறவங்கள செட்டில் பண்ணோம், எல்லாம் பண்ணோம். நீங்க இதெல்லாம் ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா. இப்போ வந்து நான் அந்த டைம்லயே ஃபேமிலி அவங்க வரவும் மாட்டாங்க, என் ஃபேமிலி நம்ம கூப்பிடவும் மாட்டோம். ஏன்னா நாளைக்கு வந்து எங்க அக்கா இந்த மாதிரி ஆர்டிஸ்டா அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு எவ்வளவு பயந்து வாழ்ந்து நாட்கள் இருக்கு தெரியுமா. என்னதான் பணம் சம்பாதிச்சாலும் they are not happy with that money. The name is important. Name is well. So அந்த மாதிரி யோசிச்சு நான் ரொம்ப பயந்த காலங்கள் நிறைய. அப்கோர்ஸ் அதே தான் நடந்தது லாஸ்ட்ல. நான் எதை பயந்தேனோ அவங்க அதே சாக்க வச்சுதான் என்னை விட்டு புரிஞ்சு போனாங்க. பட் இப்போ இந்த இன்ஸ்டாகிராம்ல பண்றவங்களுக்கு இது என்ன யூஸ் கிடைக்குது என்னமே எனக்கு புரியல. ஐ ஃபீல் நான் இன்ஸ்டாகிராம் எல்லாம் பார்க்க மாட்டேன். அது ஒரு கப்பல் இருக்காங்க, நல்லா பண்றாங்க. அவங்களுக்கு பார்த்தா எனக்கு சிரிப்பு வரும். ஆனா பார்த்தா உங்களுக்கு ஹாப்பியா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க பண்றது. மத்தபடி இந்த என்னத்துக்கு ஆடுறீங்க, அவுத்து போட்டு வந்துருங்க, சினிமாக்கு வந்துருங்க. ஸோ இன்ஸ்டாகிராம்ல இருக்க இப்ப நிறைய பீப்புளே வந்து சினிமாக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. பட் ஸ்டில் தென் இந்த மாதிரி காமிச்சாதான் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்றது சினிமால இன்னமும் இருக்கா? இருக்கு. சோ அப்படி இல்லாம திறமைய வச்சு வர முடியாது. காட்டுறதே ஒரு திறமை தானே இல்லையா? முன்னால முடியுமா கிளாமரா பண்ண? இல்லையா? அதான் வித்தியாசம். பண்றவங்க இருக்கிறாங்கல்ல, அவங்க என்னால முடியும், நான் பண்றேன் பாருன்றாங்க. முன்னால முடியாது, நீ வரவே போறதில்ல, நீ அப்புறம் அங்கேயே தான் உட்காந்துருக்க போற. இவங்கள எத்தனை பேர் வந்துடுறாங்க இல்லையா? இங்க இதே சினிமால எத்தனையோ பேர் வந்து என்ன வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, என்ன வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இருந்தாதான் வாய்ப்புன்னா இங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ எதுக்கு லைஃபை கெடுத்துக்கிறீங்க? ஸோ அந்த மாதிரி இல்லாம மத்த இப்ப கேர்ள்ஸா வராங்க அப்படின்னா இந்த மாதிரி காமிச்சாதான் வரன்ற மைண்ட் செட் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்படி இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? இப்போ நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், அப்படி இருங்க நான் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல அப்படி இருக்காதீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். அது அப்படியே என் பேச்சு கேட்டுருவாங்களா? கேட்க மாட்டாங்க. அவங்க வீட்டுல அப்பா அம்மா பேச்சே கேட்காம இப்படி தருதலையா சுத்துறாங்க. இவங்களுக்கு இப்ப நான் சொன்ன உடனே ஞானோதயம் போறேன்னு அவங்க கேட்காம இருக்க போறாங்களா? வேணாம்மா, நம்ம வேலையை பார்ப்போம். ஸோ இப்போ முஸ்லீம் கம்யூனிட்டிஸ்ல வந்துட்டு இப்போ ஹிந்து எல்லா ரிலீஜன்லயும் நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். இப்போ வந்து பர்தா போடுறது இல்ல லிப்ஸ்டிக் அந்த மாதிரி ஹராம்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஸோ அந்த வழியில வந்து உங்களுக்கு ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சா? கண்டிப்பா இருந்தது. பிகினிங் ரொம்ப பிரச்சனையா இருந்தது. பட் நான் அன்னைக்கு எங்க சொந்தக்காரங்களே கேட்டேன், நீங்க எல்லாம் எங்களை காப்பாற்ற போறீங்களான்னு. எனக்கே பயங்கரமான கேள்விகள் என்ன நானே என்ன கேட்டுப்பேன். எப்படின்னா 5 வேளை நான் தொழுகை பண்ணிட்டு வேலையே செய்யாம இருந்தா எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? நான் இல்லாத ஒரு விஷயத்த பேச வேணாம். ஆர்டிஸ்ட் ஆயிட்டேன், ஒருத்தவங்க டேட் இன்னைக்கு லாஸ்ட் டே, தொழுகை டைமிங்ல போய் தொழுதுட்டு வந்தேன்னா அவங்க டைம் வேஸ்ட் ஆகாதா? அப்ப என்னை யார் புக் பண்ணுவா? எனக்கு எப்படி சாப்பாடு கிடைக்கும்? என் குடும்பத்தை நான் எப்படி காப்பாத்துவேன்? ஸோ ரிலீஜியன் இதெல்லாம் வந்து கொண்டே வரக்கூடாதுங்க. நியாயமா இருங்க, அவ்வளவுதான். அது உங்க கடவுள் உங்களோட இருப்பார். நியாயமா நடந்துக்கோங்க. மத்தவங்களுக்கு இன்னொருத்தவங்களுக்கு வர வேண்டிய வேஷத்தை தட்டி பறிக்காதீங்க. சினிமால இதெல்லாம் தான் நடக்கும். ஸோ அப்படி இருந்தாலே, நியாயமா இருந்தாலே கடவுள் உங்களுக்கு உங்களுக்கானதை கொடுத்துருவாரு. என்னைக்காவது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய வாய்ப்பு வந்துட்டு வேற ஒருத்தவங்களுக்கு போயிருக்கா? அதுக்கப்புறமா இது நமக்கு தானே வரணும். ஆமா, அது மாதிரி நிறைய நடந்திருக்கு. எந்த ஒரு மூவிஸ்ல நிறைய நடந்திருக்கு. நிறைய கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்பெல்லாம். கூட இருந்தவங்க அவங்கள மட்டும் சொல்ல முடியாதுமா, அந்த கம்பெனிக்காரங்களையும் தானே சொல்லணும். என்கிட்ட கதை சொல்லிட்டு போயிட்டு நான் ஏவிஎம்ல உட்காந்துருக்கேன், ஒரு ஆர்டிஸ்ட் வந்தாங்க, அவங்க போன்ல பேசுறாங்க. ஆமாவா, நீங்களா எத்தனை நாள் இந்த டேட் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நான் இந்த கம்பெனியான்னு. ஆமான்னாங்க. அப்படியா, என்னையும் கேட்டிருந்தாங்க.
ஓகே. ஆமா உனக்கு வேற வேலை இல்ல எல்லாம் உன்னை கேட்டாங்கன்னு சொல்லு அப்படின்ட்டாங்க அவங்க. அவங்களுக்கு என்ன டீக்ரேட் பண்ணணும்னு ஒரு இது. இன்னொன்னு வந்து இப்ப என்கிட்ட கதை சொல்லிட்டு என்கிட்ட பேசிட்டு ரெம்யூனரேஷன் பேசிட்டு ம். நீ இன்னொரு ஆர்டிஸ்ட் ஏன் பேசுவ? அப்போ அவங்க மேலயும் தப்பு இருக்கு இல்லையா? ஓகே. அப்போ நான் இப்ப இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல மட்டும் தப்பு சொல்லக்கூடாது இல்லையா? ஏன்னா இவங்க போய் அந்த மேனேஜர்ட்ட வாய்ப்பு கேட்கல. அவங்க வந்து அந்த மேனேஜர் தான் ஃபோன் பண்ணான். ஓகே. அது வந்து நீங்க மறுபடியும் ஃபைட் பண்ணி சீச்சி. கேட்க மாட்டீங்களா? ஐ டோன்ட் வாண்ட் இட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போயிட்டீங்களா? இல்ல. எனக்கு வர வேண்டியது எனக்கு வரும். ஓகே. அந்த இன்னொருத்தருக்கு ஒரு போக வேண்டியது கான்ஃபிடென்ட். கண்டிப்பா இன்னொருத்தருக்கு போகும். ஓகே. அது ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கு. சோ இப்போ நெறைய பேருக்கு வந்துட்டு ஒரு ரோல் பண்றாங்க அப்டின்னா, அது கிடைக்கல. இப்போ ஹீரோயினா தான் பண்ணணும், இல்ல காமெடியனா தான் பண்ணணும் அப்டின்னும்போது, அந்த ரோல் கிடைக்கல, அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னும்போது, வேற எந்த ரோல்ஸும் பண்ணாம, தே ஆர் ஜஸ்ட் ஃபெட் அப். அந்த இடத்துலயே ஹோல்ட் ஆன் ஆயிடுறாங்க. சோ வாட் யூ வாண்ட் டு டெல் தெம்? இல்ல அது அது அவங்கவங்க இஷ்டம்மா. ம். சி நான் வந்து ஹீரோயின் ஆகணும்லாம் வரல. எனக்கு வந்து அக்கா தங்கச்சி கேரக்டர் பண்ணணும். நமக்கு அது கிடைச்சாலே பெரிய விஷயம். ஓகே. அப்படிதான் சத்தியமா நினைச்சது. ஓகே. அப்படிதான் நான் வந்தது. ஓகே. அப்போ எனக்கு எனக்கு அந்த கோல் எல்லாம் இல்ல. ம். இந்த கோல்ல இருக்கிறவங்க நான் இப்படிதான் நடிப்பேன் நினைக்கிறவங்களுக்கு நம்ம ஒண்ணுமே சொல்ல முடியாது. கம் அவுட் அப்படின்னு சொன்னா அவங்க அவங்க நான் யாரு அத அவங்களுக்கு சொல்றதுக்கு? அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்க ஏதாவது ஒரு கேரக்டர் நடிங்களேன் ம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது அது நம்ம வேலை கிடையாது. அண்ட் அது வந்து அவங்கவங்க டிசிஷன். சோ நீங்க ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தீங்க, சினிமாலலாம் இப்போதைக்கு எனக்கு மேரேஜ் ஆகி என் பொண்ணு, பையனுக்கே ஆமா. மேரேஜ் ஆயிருக்கும்னு. சோ எவ்ளோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு மேரேஜ் பண்ணிக்கணும், ஃபேமிலியோட இருக்கணும் ரொம்ப அப்படின்னு? இன்ட்ரெஸ்ட். ஓகே. ரொம்பனா 100% இன்ட்ரெஸ்ட். 100க்கு 100. ஓகே மேம். ஆமா. So why you didn't get married? நோபடி மேரிட் மீ. Nobody, but you get proposals, I hope. Proposals வந்திருக்கும்ல உங்களுக்கு? அதெல்லாம் வருது. ப்ரொபோசல்ஸ், ஓகே. லவ் அந்த இதெல்லாம் நெறைய இருக்குது. பட் கல்யாணம் இங்க எழுதல போல இருக்கு. ஓகே. நீங்க யாருக்காச்சும் ப்ரப்போஸ் பண்ணிருக்கீங்களா? இப்போ நான் ஒரு 20 பேர லவ் பண்ணிருப்பேன்னு சொன்னா 10 அவங்க 10 நான் ப்ரொபோஸ் பண்ணது தான். ஓகே. சோ அதுல எதுவுமே வொர்க் அவுட் ஆகல அந்த மாதிரி? அதெல்லாம் ஆவல. ஆயிருந்தா இன்னைக்கு கல்யாணம் ஆயிருக்கும்லம்மா. கண்டிப்பா. இப்ப மேரேஜ் லைஃப் அப்படின்னு வந்துருச்சுன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டா இருக்காங்கன்னா, மேரேஜ்க்கு அப்புறம் அந்த லைக் கரியர் விட்டுறாங்க. லைக் ஆர்டிஸ்ட்டா ஒரு மீடியாக்குள்ள இருக்கும்போது. ஆனா அதுக்கப்புறமும் வந்துட்டு ரன் பண்றவங்களும் நெறைய பேர் இருக்காங்க. சோ அப்படி இல்லாம பிரேக் அவுட் ஆயிடுறாங்கல்ல. சோ யூ வான்ட் டு டெல் தெம் லைக் பிரேக் அவுட் ஆகாம அவங்க நம்ம யாருங்க இதெல்லாம் சொல்றதுக்கு? Why should I tell them? சின்ஸ் லைக் இப்போ யூ இப்போ if I was married probably நானே நடிச்சிருக்க மாட்டேன். எனக்கு இங்க ஓகே. இங்க வர்றதுக்கே மேக்கப் போட்டுன்னு வர்றதுக்கு சோம்பேறித்தனமா இருந்துச்சு. ஐயோ இன்னைக்கு பண்ணணுமா? நாளைக்கு போலாமாலாம் கேட்டுன்னு உட்காந்துருந்தேன். ஓகே. ஸோ ப்ராபப்ளி நான் நடிச்சிருந்திருக்க மாட்டேன். அவங்க ஹஸ்பண்ட் ஒத்துக்குறாங்க, நடிக்கிறவங்க நடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே. சில பேருக்கு வந்து போரும்பா. நம்ம வந்து ஷூட்டிங் காலைல 7 மணிக்கு ஏஞ்சி இது தலைக்கு குளிச்சுட்டு ஓகே. ஹேர் ட்ரையர் போட்டுட்டு போய் மேக்கப் போட்டு போதும் அப்படின்னு இருக்காங்க. சில பேர் பணத்துக்காக இன்னும் ஓடுறவங்க இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவங்கவுங்க இஷ்டம். ஓகே. லைஃப்ல என்னைக்காச்சும் ஒரு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ல வந்து ஸ்டப்பன் ஆயிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்கீங்களா? லைக் எங்க இருந்தும் உங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லாம ஃபினான்ஷியலா டவுன் ஆயிட்டீங்களா? ஃபினான்ஷியலா இப்பவும் டவுன் தான். ஆனா எனக்கு என்ன வேணும்னாலும் எனக்கு கிடைச்சிரும். கடவுள் ம். புண்ணியத்துல கடவுள் அனுகிரகத்தால நான் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. ஓகே. நான் நினைச்சுக்கிட்டு இருந்தாலே எனக்கு கிடைச்சிரும். அவ்வளோ கடவுள் நம்பிக்கை இருக்கா? கடவுளுக்கு என் மேல அவ்வளவு நம்பிக்கை இருக்கு. சீரியஸ்லி. ஆமா. ஓகே மேம். சோ அந்த ஸோ மாதிரி எனக்கு என்னைக்காவது நான் நடந்திருக்கா? நெறைய மிராக்கிள்ஸ் நான் ஒரு ஓ! வாட்டி ஐ காட் ஆப்பரேட்டட். என்கிட்ட வந்து பணமே இல்ல. போனா எவ்வளோ எவ்வளோ ஆகும்னு நான் கேட்கல. நான் போய் படுத்துக்கினேன். ம். ஆப்பரேஷன் பண்ணுங்கன்ட்டேன். ம். எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்னு தெரியல. ₹2,80,000 ஒரு 3rd ஃப்ரெண்ட் ஒருத்தங்க. ஓ! அவங்க வந்து கட்டிட்டு அவங்க போயிட்டாங்க. ம். நான் இப்ப என்ன பண்றது? ஆப்பரேஷன் பண்ணி இப்ப நம்மளால பெரிய மேஜர்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆ. ஆனா அதுக்கே நான் ஃபீலிங்ல படுத்துன்னுருக்கிறேன். ரொம்ப மேஜர் ஆப்பரேஷன் ஆன மாரி. ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொல்றாங்க, "ஏய் அதெல்லாம் பே பண்ணிட்டு போயிட்டாங்கப்பா அவங்க." அவ்ளோ நம்பிக்கை கடவுள் மேல. நீங்க அகைன் அவங்கள சேஸ் பண்ணி எப்படி நீங்க வந்தீங்க? ஏதாச்சும் அந்த மாரி கேட்டீங்களா? இல்ல பிகாஸ் இட்ஸ் அதெல்லாம் மிராக்கிள். எவ்ரிதிங் இஸ் காட். ஓகே. கடவுள் தான் அது. ஓகே. வேற யாருமே கிடையாது. கடவுள் தான். ம். ஏன்னா அந்த ஒரு நபர் எனக்கு ஹார்ட்லி ஒரு 20 டேஸ் முன்னாடி பழகியிருப்பேன். ஓ! ஓகே. அவங்களுக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஃபோன் வந்திருக்கு. அதுல சொல்லியிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த மாரி எல்லாம் மிராக்கிள்ஸ் நடந்திருக்கு. மிராக்கிள்ஸ் மெனி a டைம்ஸ் ஹேப்பன் டு மீ இன் மை ஓகே. லைஃப். லைக் இட் வில் ஹேப்பன் ஒன்லி ஃபார் ஃபியூ பீப்பிள். லைக் இந்த மாரி ஒரு ஸ்ட்ரகிள் பீரியட்ல யாரோ ஒரு தேர்ட் பெர்சன் 20 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தவங்க வந்து குடுக்குறாங்கன்றது லைக் ஹவ் யூ ஃபெல்ட் இட்?
No, அவங்க I கிட்ட was அகைன் like, பேசுனீங்களா? கண்டிப்பா. ஓகே. இப்ப வரைக்குமே இனிமே இப்போ எனக்கு என் உடம்புல இருக்கிற ரத்தம் அட்லீஸ்ட் ஒரு டிராப்பாவது அவங்களது இருக்கும். ஓகே. ஆப்வியஸ்லில அவங்க பணம் கொடுத்துருக்காங்க. ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் பர்டிகுலர்லி அந்த டைம்ல தே வேர் டேக்கிங் கேர் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ அதுதான் அங்கதான் நான் நம்புறேன் கடவுளை. ஓகே. ஸோ என்னைக்காச்சும் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டு மேக்கப் போடாம, இல்ல மேக்கப் போடாம அப்படியே நடிக்கலாம். ரொம்ப லேசியா இருக்கு. அந்த மாரி நடிச்சிருக்கீங்களா நீங்க? இல்ல அந்த மாரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சும்மா டச் அப் மட்டும் பண்ணிட்டுலாம் போயிருக்கீங்களா ஷாட்க்கு? என்ன மேக்கப் எல்லாமே நீ பார்த்தது இல்லையே, அதனால தான் தைரியமா கேட்குறேன். அவ்வளோலாம் கிடையாது. மேக்கப் போட்டு தான் போய் நடிப்பேன். மேக்கப் போட்டு தான் போவீங்களா? சரி, ஓகே மேம். இப்போ நீங்க வந்துட்டு போன பீரியட் லைக் 90s கைண்ட் ஆஃப் பீரியட்ல வந்துட்டு ஒரு ஷக்கீலா மேம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு நேம் கிளாமரஸ் ஆக்ட்ரஸ் அவங்க இப்படிதான். இப்போ வந்துட்டு ஷக்கீலா அம்மானா லைக் எல்லா சின்ன குழந்தைங்களுக்குலாம் தெரியும். ஷக்கீலா அம்மாஸ்னா க்ளோஸ் ஹார்ட் ஒரு நெக்ஸ்ட் டோர் அவங்க அந்த மாதிரி இருக்கு. ஸோ ஹவ் யூ ஃபீல்? லைக் எனக்கு வந்துட்டு குக் வித் கோமலில உங்களை பாக்குறப்ப செம ஹாப்பியா இருந்துச்சு. நீ ஏன் ஹாப்பியான? எனக்கு தெரியல. எங்களுக்கு உங்கள பாக்க புடிச்சிருச்சு ரொம்ப. ஓகே ஷக்கீல் அம்மான்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நெறைய பேர் இப்ப உங்ககிட்ட வந்து பேசியிருப்பாங்க. நெறைய ரொம்ப க்ளோஸா பழகியிருப்பாங்க. ஸோ என்ன நெனைக்கிறீங்க? அப்ப இருந்த பீரியடுக்கும், இப்ப இருந்த பீரியடுக்கும்? சி அப்போ அப்போ கிளாமரா இருந்தேன். கிளாமரா பண்ணேன். இப்போ எப்படிப்பா நான் கிளாமரா பண்றது? ஜோக்ஸ் அபார்ட். என்னன்னா, அதுவும் நடிப்பு. இங்க வந்து நடிப்பு இல்ல. இங்க வந்து எனக்கு நடிச்சு பண்ற அளவுக்கு டைம் இல்ல. ம். எங்களுக்கு ஒரு நாள்லயே அத்தனையும் நாங்க பண்ண வேண்டியது இருந்தது. ஓகே. ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் மைசெல்ஃப் தேர். ஓகே. குக் வித் கோமாளில ஐ வாஸ் ஜஸ்ட் மைசெல்ஃப். நான் வேற தட்ஸ் வாட் எதுவுமே இல்ல. பீப்பிள் லவ்ட். ஐ ஹோப் சோ. ப்ராபப்ளி. லைக் யுவர் நான் ரியல் ஐ டோன்ட் கேரக்டர். டாக் மச். ஐ டோன்ட் இன்டராக்ட் மச். நான் பசங்கள திட்டுறது, நான் ரொம்ப அந்த பாஸியா இருக்கிறது எதுவுமே பண்ண மாட்டேன். ம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா பயந்துட்டு இருந்த பசங்க, அதுக்கப்புறமா புகழாகட்டும், பாலா ஆகட்டும் என்கிட்ட வரணும்னா, ஏன்னா வேலை இருக்காது. ம். ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி தானே. அதுக்கு மேல வெங்காயம், தக்காளிலாம் எடுக்க மாட்டேன். ஓகே. ஸோ வேலை இருக்காதுன்னு நான் ஷக்கீமா வந்து அதுக்கப்புறம் எத்தனை ஷோல வந்து டேய் கொஞ்சம் பார்த்துக்கூட அதை வரேன்டா. ஆஹா நீங்களே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றவாங்க. ஓகே. நான் அவ்வளோதான். ஐ எம் நாட் அ வெரி ஸ்ட்ரிக்ட் பர்சன் ஆர் சம்படி. ம். ஸோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி நவ் டேஸ். எப்படின்னா ஐ கோ டு அ ரெஸ்டாரண்ட். என் பக்கத்துல வந்து ஒரு 12 வயசு 10 வயசு பொண்ணு வந்து ஒரு வாட்டி உட்காந்தாங்க ஒரு தாபால. ம். ஸோ ஷி வாஸ் லைக் மாமா மம்மி ஷக்கீலாம்மா. அது லைக் ஹாய் அப்படின்னா. இப்போ நாங்கள் ஆர்டர் கொடுத்து 1/2 மணி நேரம் ஆ. ஆச்சு. அப்பதான் வந்தது. ஓகே. அம்மா இப்போதான் ஆர்டர் கொடுத்தியா, இன்னும் 1/2 மணி நேரம் ஆகும். சரி வா நம்ம சாப்பிடலான்னு. இதுக்கு முன்னாடி நம்ம அதை பண்ணுவோமா, பண்ணியிருப்போமா? ஏன்னா அவங்க வீட்டு குழந்தை நம்ம கிட்ட சேர்ப்பாங்களா? சேர்க்க மாட்டாங்க. இப்போ என் குழந்தை ஆமா. அந்த இங்க வா அப்படின்னும். ஆமா. அந்த மாதிரி ஏதாவது சொல்றப்ப பட் அன்னைக்கு என்ன பண்ணேன், வா பாப்பா நம்ம சாப்பிடலாம் அப்படின்னுட்டு. ஏன்னா அங்க அதான் ஸ்பெஷலே. ம். ஸோ அங்க நீங்களும் அதான் ஆர்டர் பண்ண போறீங்க, பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பாப்பாக்கு உட்கார வச்சு அவ உடனே அந்த ஃபோன் எடுத்து நான் வந்து என்னை வந்து நான் பரதநாட்டியம் டான்சர், நான் சிங்கப்பூர் போயிருக்கேன், அங்க போயிருக்கேன், இங்க போயிட்டு பாருங்களேம்மா. ஓகே. மம்மி நான் ஷக்கியம்மாவோட சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னுட்டு என் கூடயே சாப்பிட்டுச்சு. அப்புறம் என் கூட ஃபோட்டோ எடுத்துக்கிச்சு. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் எங்கள் ஷக்கியம்மாவை பார்த்தேன்னு. அவளுக்கு 10 வயசு பொண்ணுக்கு அவங்க மம்மி, நான் அம்மா. அண்ட் இட் வாஸ் சோ டிஃப்ரெண்ட். How you யார் feel வீட்டு it? குழந்தை? Like ரொம்ப ஹாப்பியா ஆமா, இருந்திருக்கும்ல. யாரோட வீட்டு குழந்தையோ நம்மள நம்பி அவங்க அங்க கார்னர்ல உட்காந்துருக்காங்க. அவங்க வந்து நம்மள நம்பி அந்த குழந்தைய நம்ம பக்கத்துல உட்கார வச்சு நான் ஊட்டுறேன். அதெல்லாமே அமேசிங். ஓகே. கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். அந்த குழந்தைய பார்த்ததும் நீங்க ரொம்ப எக்ஸைட்மென்ட் ஆயிட்டீங்களா? இல்ல இல்ல அப்படி பேசுவாங்க நினைச்சீங்களா நான் நீங்க? நினைக்கல. அதுதான் அங்க ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் எக்ஸைட்லாம் ஆகல. குழந்தை எக்ஸைட் ஆயிடுச்சு. ம். என்னன்னா, இப்படி வந்து அவங்க பேரண்ட்ஸ் அலோவ் பண்ணுவாங்கன்னு தெரியாது. இப்போ என்ன பண்றேன்னா, அவ்ளோ. எந்த கடைக்கு போனாலும் எங்க சின்ன குழந்தைங்க இருந்தாலும் நான் தூக்கி வச்சுப்பேன். ஓகே. இப்போ நான் முதல்ல எனக்கு குழந்தைங்க பிடிக்கும். ம். இப்போ எங்க 3 மாசம் குழந்தை, 6 மாசம், எத்தனை மாசம் ஆகுது? குடும்மா நான் வச்சுக்கிறேன்னு சொல்லி நான் வச்சிருப்பேன். அவங்க ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து என்கிட்ட இருந்து குழந்தை வாங்கிட்டு போவாங்க. அவ்ளோ பிடிக்குமா கிட்ஸ்லாம் ஆமா. உங்களுக்கு? சோ இப்போ இருக்க சினிமால நெறைய டிஃபரன்ஸ், நெறைய வேரியேஷன், டெக்னீஷியன்லாம் மாறிடுச்சு. போன லைக் 90s நீங்க அப்போ இருந்த சினிமாக்கும், இப்ப இருந்த சினிமாக்கும் என்ன ஒரு பெரிய டிஃபரன்ஸ் பாக்குறீங்க? எல்லாமே டிஃபரன்ஸ் தான். எல்லாம். இப்போ வந்து கேரவன் வந்துருச்சு, என்னென்னோ கேமரா வந்துருச்சு. இங்கிலீஷ் படம் மாதிரி எடுக்கிறாங்க. நான் அதான் கேட்குறேன். இங்கிலீஷ் படம் பார்க்குறதா இருந்தா இங்கிலீஷ் படமே பார்த்துக்கலாம்.
அதையே வந்து இந்த தமிழ் படத்துல இப்படி வச்சு ஒன்றும் கண்ணும் காது புரிய மாட்டேங்குது, ஷார்ட்ஸ் புரிய மாட்டேங்குது, டைலாக்ஸ் புரிய மாட்டேங்குது. உங்களுக்கு இதே லெவல்ல இங்கிலீஷ் படம் இருக்கு, நீங்க அதை பாருங்க. எங்களுக்கு தமிழ் படமா கொடுங்க.